எல்லா பொண்ணுங்களுமே ஏதாவது ஒரு விதத்துல அவங்க ஹஸ்பண்ட்க்கு சப்போர்ட்டா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. எக்ஸாம்பிள் அவங்க வீட்ல இருந்து குழந்தைய பார்த்துக்கணுங்கிற சிச்சுவேஷன் வந்தாலும், வொர்க் ஃப்ரம் ஹோம்னு ஏதாவது ஒண்ணு இருக்கான்னு பார்த்து, அதுல சம்பாரிச்சு பார்ட் ஆஃப் அமௌண்ட்ட ஃபேமிலிக்குன்னு குடுப்பாங்க. அதுக்கு ரீசன் நம்ம ஃபேமிலி முன்னேறணும், நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் கிடையாது. ஹஸ்பண்ட் வெளியில போய் கஷ்டப்பட்டுட்டு வராங்க, நம்மனால முடிஞ்சத பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாசம் தான். அத புரிஞ்சுக்காம 3வது மனுஷங்களுக்காக நீங்க உங்க ஒய்ஃப விட்டுக் குடுக்கும்போது, அவங்களுக்கு எவ்ளோ வலிக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கீங்களா? நீங்க யோசிக்கிறீங்க, "ஐயோ! அவன்கிட்ட போய் நான் வந்து வேண்டான்னு சொன்னா அவன் கஷ்டப்படுவானே! அதனால ஒய்ஃப் கிட்ட நம்ம சமாளிச்சுக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு. இதனால உங்க ஒய்ஃப்‌க்கு அதே பெயின் இருக்கும் அப்படிங்கிறத நீங்க ஏன் யோசிக்கல? 3வது மனுஷங்க எப்ப வேணாலும் உங்கள விட்டுட்டு போயிருவாங்க. கடைசி வரைக்கும் வரப்போறது உங்களோட ஒய்ஃப் தான். இத புரிஞ்சுக்காம எத்தனையோ பேரு உங்க ஒய்ஃப் கிட்ட நோ, நோன்னு சொல்றீங்க. அந்த நோவ மறந்துட்டு எஸ் சொல்லி பாருங்க. உங்க லைஃப் உங்களுக்கு புடிச்ச மாரி ஹேப்பியா இருக்கும். என் லைஃப்லயும் இந்த மாரி கசப்பான விஷயங்கள்லாம் இருக்குது. தண்டம் ஃப்ரெண்ட் கூப்பிடுதுன்னு சொல்லிட்டு போயிருச்சு.